ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, சிவபகவான் கூறுகிறார், தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். எவ்வளவு நேரம் ஆத்மா அபிமானிய நிலையில் இருக்கிறேன் மற்றும் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கொள்ள சொல்கிறார். அதாவது ஆத்மா பரமாத்மா சம்பந்தத்தில் எவ்வளோ நேரம் இருக்கீங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு. அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் மட்டும்தான் தந்தையுடைய கட்டளையை கடைபிடிப்பார்கள். நமக்கு இந்த ஞானத்தையும் யோகத்தையும் தியானத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்கு இங்கு சிவபகவான் நம்ம ஆத்மாவின் தந்தை பரமாத்மா வந்திருக்கார். அவர் தான் நம்மளே இந்த கொஸ்டின் கேட்குறாரு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு தந்தையுடைய அந்த கட்டளைகள் இருக்கு இல்லையா, அவர் சொல்கிற கட்டளைகள் அதை சில பேர் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. தந்தையோட கட்டளை, இனிய குழந்தைகளே, ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்பதாகும். புருஷ் எனப்படும் ஆத்மா நீங்கள் அனைவரும் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. உங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த முழு நடிப்பும் எங்கே நிறைந்திருக்கு. எப்படி ஒரு சிடியில் அந்த ஒரு சினிமாவோட எல்லா ப்ரோக்ராமிங்கும் இருக்கிற மாதிரி நம்ம இந்த சிருஷ்டியோட மொத்த சிருஷ்டி எப்படி உண்டாகிறது, எப்படி நம்ம ஆத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் உருவாகிறோம், மனிதர்கள் எனப்படும் இந்த ஜீவாத்மாக்கள் எப்படி தெய்வீக உலகில் பிறக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து இன்றைக்கி நம்ம இது புருஷோத்தம சங்கம யுகத்தில் நம்ம மனிதரிலிருந்து தெய்வமாகலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்காக நம்ம இங்கே பிறந்து நம்மளை தன்மாற்றிக் கொள்வதற்காக வந்திருக்கோம். அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதில் தான் ஃபிடப்பாக இருக்குங்கிறாரு. அப்போ முழு நடிப்பும் உங்களிடம் தான் நிறைந்திருக்கிறது. நான் எப்படி ஆத்மாபிமானி ஆகுது அப்படிங்கிற ஒரு முயற்சி, அந்த பயிற்சி மட்டுமே செய்யணும். இதுதான் உயர்ந்த லட்சியம் அப்படின்னு சொல்கிறார். சரியா? ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, புது உலகிற்கான அதாவது சொர்க்கத்தின் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் ஆன்மீக தந்தையுடன் அமர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ஜீவாத்மா கூறுறது. இப்போ குழந்தைகள் ஆத்மாபிமானி ஆக வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்ததான முயற்சி இதுதான். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு அந்த ஆத்மாவோட நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது ஆத்மாபிமானி. இப்போ தேவதைகளாக நாம் இந்த தெய்வீக குலத்தில் பிறந்த நாம் 84 பிறவி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த 84வது பிறவி தான் இந்த புருஷோத்தம சங்கமயுக பிராமண பிறவி அப்படிங்கிறதுல ஒரு நிச்சய புத்தி வச்சுக்கணும். சரியா? அப்போ நம்ம தான் புரிஞ்சுக்கணும், நம்ம ஆத்மா அப்படிங்கிறது தான் புருஷ் எனப்படுகிறது. அப்போ இங்கே ஆண் பெண் அப்படிங்கிற எந்த விதமும் கிடையாது. ஆத்மா அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ எல்லாருமே எப்படி இருக்கும்? ஒருவருக்கொருவர் சக உதரர்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ஒரே ரத்தத்தை தெய்வீக உலகத்தோடைய பிறப்பு எடுத்திருக்கிற ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிற அந்த சகோதரத்துவம் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்குது. இது சரீரம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த உடல் என்னுடைய சரீரம்னு புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ நீங்கள் இந்த சரீரம் அல்ல அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு நிச்சய புத்தி வந்துடும். சரியா? இதுதான் பாபா இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறாரு. இப்போ நம்மளுக்குள்ள என்ன எடுத்து நல்லதோ கெட்டதோ நிறைய எண்ணங்கள் பதிவாகிருக்கு. அதன் மூலமாக தான் இந்த பிறவி கிடைச்சிருக்கு, இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கான ஆதாரம் எல்லாமே எங்கே இருக்குது? ஆத்மாவில் தான் இருக்குது. அப்போ இந்த ஆத்மா அபிமானி அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னா, நான் ஆத்மா அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அந்த ஆத்மா மேலே அபிமானம் வச்சு அதை சாட்சியாக பார்க்கக்கூடிய அந்த பாவம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஜென்ம ஜென்மமாக நம்ம செய்த அந்த வினை பதிவுகள் இருக்கு இல்லையா, கர்ம பதிவுகள், அந்த வினைகள் எல்லாம் என்னாகும்? அத்தனையுமே பஸ்பமாகும். இப்போ தன்னையும் ஆன்மா என்று உணர்ந்து கொண்டு, தன் தந்தையை பரமான்மா என்று உணர்ந்து கொண்டு யார் ஒருவர் யோக நிலையிலேயே இருக்கிறது 24 மணி நேரமும் நான் ஆத்மா, எனது தந்தை பரமான்மா அப்படிங்கிற சிந்தையிலேருந்து கிஞ்சித்தும் விலகக்கூடாது. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நம்ம ஆத்மா அப்படிங்கிறத நம்ம இந்த லௌகீக வாழ்க்கையில் ஆண் பெண் வக்கீல் டாக்டர் டீச்சர் நர்ஸ் அப்படின்லாம் சொன்னால் ஏற்றுக்கிறோம் இல்லையா? அந்த ஞாபகத்திலே தானே இருக்கும் எப்பயுமே. நான் நர்ஸாக இருந்தேன்னா நான் தூங்கின்றதா கூட சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு குரல் கேட்டால் டக்குன்னு என்னென்னு போய் சொல்லுமா என்ன சேர் படம் சொல்லு அப்படின்னு கேட்போம். ஏன்னா அது நமக்குள்ளாகவே நான் ஒரு செவிலியர் அப்படிங்கிறது பதிஞ்சு போச்சு.
அதே மாதிரி நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிறது பதிஞ்சு போயிடும். அப்போ அப்படி பதிஞ்சு போகும்போது நம்மளுடைய தலைமை மருத்துவர், நம்மளுடைய ஹெட் டாக்டர் யார் அப்படிங்கிறதும் ஒரு செவிலியருக்கு பதிஞ்சிருக்கும் இல்லையா. டாக்டர் டியூட்டிக்கு வர சொன்னாங்கன்னா டக்குன்னு கிளம்பி நம்ம என்ன ஆஸ்பத்திரியில் இருக்கோமோ அங்கே போகிற மாதிரி என் தந்தை, என்னுடைய தலைவன், எனக்கு வழிகாட்ட வந்திருக்கிற என்னுடைய குரு, எல்லாமே சத்குரு, ஆசான், எல்லாமே அந்த சிவம் எனப்படும் பரமாத்மா அப்படிங்கிறதையும் ஒரு நிச்சய புத்தி வச்சிடும். அதனால் முதல்ல ஆத்மா அபிமானி ஆகிட்டோன்னா நம்ம பரமாத்மாவுடைய குழந்தை, அவருடைய மாணாக்கன் அப்படிங்கிற எல்லாமே நமக்கு தாயும் தந்தையுமாக இருப்பது சிவம் எனப்படும் பரமாத்மா அப்படிங்கிறதுலையும் நமக்கு ஒரு நிச்சய புத்தி வந்துடும். இது ரெண்டும் வந்துடுச்சுன்னா நம்மளுடைய இன்னர் டவுட்டு, நம்ம டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே உள்ளே வெளியே அப்படிங்கிற மாதிரி நமக்குன்னு எதுவுமே வச்சுக்காம நம்ம என்ன பண்ணணும், சிவபகவான்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும். சரியா? அப்படியே சொல்லிடணும். அப்படியே அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நிச்சய புத்தி வேணும். இப்போ நான் ஆத்மாவாக இருக்கேன், இந்த சரீரத்தை எடுத்திருக்கேன், ஆத்மாவாக எனக்கு தந்தையாகி பரமாத்மா கற்பிக்கிறார் அப்படிங்கிறதுல புரிதல் இருக்கும்போது இது ஆன்மீக ஞானமாக இருக்குது. இது ஆன்மீக தந்தை தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுல நிச்சய புத்தி இருக்கணும். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஞானத்தோட முயற்சியோட சிறந்த முயற்சி என்ன அப்படின்னா, நான் ஆத்மா அபிமானி, நான் ஆத்மா என்பது தான் அப்படிங்கிறார். ஏன்னா ஞானமே எதுக்கு, நீ ஆத்மான்னு உணர்ந்து கொண்டு உன் தந்தை பரமாத்மா அப்படிங்கிறதுல நீ ஒரு நிச்சய புத்தி வச்சுக்கிறதுக்கு தான் உனக்கு ஞானமே சொல்லிட்டு ஞானம் அப்படிங்கிறதே பொக்கிஷமே திறந்து வச்சுருக்கு. சரியா? அப்போ அதில் நிலைச்சே நிற்கும்பொழுது இந்த ஞானத்தோட முயற்சி கூட உனக்கு தேவை இருக்காது அப்படின்னு. சரியா? சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது இது சரித்திரம் பூகோளம் எப்படி நம்ம பாடத்தில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். சரியா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் அப்படின்னா நம்ம ஒளிப்புடியாகிய சிவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பிறகு சூட்சும வதனத்தில் இருக்கிற தேவதைகள் அப்படிங்கிறத, தேவதையாக யார் வரப்போகிறோம், நம்ம தான். சரியா? இது எல்லாம் பூகோளமாக இருக்குது. சிருஷ்டி சக்கரத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சத்தியயுகம் சாந்தி தாமம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அமைதியின் ஸ்வரூபமாக நம்ம ஆத்மாக்கள் இருக்கிற இடம் சாந்தி தாமமாக இருக்குது. சுகதாமமாக என்ன இருக்குது, சுகத்தை தரக்கூடிய வாழ்விடமாக எது இருக்குதுன்னா சத்தியுகம் இருக்குது. அமைதியை தரக்கூடியதாக எது இருக்குது, ஆத்மலோகம் இருக்குது. சுகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்ன அப்படின்னா சத்தியுகம். இந்த கலியுகம் எப்படி இருக்குது, துக்கதாமமாக இருக்குது, துக்கத்தை தரக்கூடிய வாழ்விடமாக இருக்குது. இங்கே ராவண ராஜ்யம் நடந்துட்டுருக்கு. நம்மளுடைய பஞ்சேந்திரியங்களுக்கும் பஞ்ச விகாரங்களுக்கும் நடக்கிற சண்டையாக இருக்கும். அது ரெண்டுமே அந்த 10மே என்ன பண்ணுறது, சண்டையிட்டு கொண்டு இருக்கிறது. ஆத்மாவோட சண்டை, எல்லா ஆத்மாக்களும் சண்டையிடுறது. அப்போ ராவணனை இந்த ராம் ஆகிய ஆத்மா அடக்கும் பொழுது அந்த நம்மளுடைய அந்த பஞ்சேந்திரியங்களாக நம்ம கைவசப்படுத்தி அந்த பஞ்ச விகாரங்களை நம்ம அழிக்கும்பொழுது என்ன ஆயிடுது, ஆத்மானமும் விடுதலை அடைஞ்சிடும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ விடுதலை அடைந்த ஒரு ஆத்மாவால் தான் ஆத்மாபிமானிய நிலையில் நிலைச்சிருக்க முடியும். சரியா? இப்போ பஞ்சேந்திரியங்கள் வந்து இந்த கர்மேந்திரியங்களுக்கு காரியம் செய்யறதுக்கு தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆத்மாவுடைய சுய தர்மம் என்ன, அமைதி தான். இப்போ கர்மயோகி இல்லையா, கர்மங்களை செய்து கொண்டே யோகத்திலும் இருக்க வேண்டும். 24 மணி நேரம் 24/7 ஆத்மா அப்படிங்கிற ஸ்திதியில் நம்ம இருக்கணும், நிலையில் நிலைச்சிருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய டே டு டே அஃபேர், நம்ம செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கர்மயோகம் அப்படின்னு பேர். சரியா? வீடு வாசலை விட்டு நான் சன்னியாசியாக போகிறேன் அப்படின்னு போகாமல் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்யணும். நம்ம இது சாதாரணமாக நம்ம மிருகங்களை பார்த்தா கூட தெரியும், அதுகளுக்கான உணவை அதுக தான் தேடி போய் அதுக தான் அதை ஃபெச் பண்ணி சாப்பிடும். ஒரு புல் சாப்பிடணுன்னா மாடு போய் புல் எங்கே இருக்கோ அந்த இடத்தை தேடி போய் தனக்கான உணவை தான் எடுத்து சாப்பிடுது. அப்போ மனிதன் வந்து எதுவுமே செய்யாமல் சும்மாவே இருந்து பிறருடைய விழுப்பில் சாப்பிடக்கூடாது. நமக்கு கொடுத்துருக்காங்கிற கர்மேந்திரியங்கள் அதை வச்சு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு நமக்கான உணவுக்கான வழிவகைகளை தேடிக்கொண்டு நம்ம அந்த உணவை தயாரித்து சாப்பிடணும். அந்த உணவும் எப்படி இருக்கணும், சாத்வீகமாக இருக்கணும், எளிய உணவாக இருக்கக்கூடாது. எளிய உணவாக தான் இருக்கணும். ராஜச உணவுகளை தவிர்க்கணும். ஏன்னா நம்ம யோகிகள் இல்லையா, யோகிகள் எப்பயுமே எவரடியாக இருக்கணும் இல்லையா. பாபா எப்போ கூப்பிட்டாலும் நம்ம
சிவபகவான் வந்து நம்மளை எப்போ கூப்பிட்டாலும் நம்ம எப்படி இருக்கணும், விடுபட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். விடுபட்டு செல்லக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும், ஒரு கூப்பிடும்போதெல்லாம் டக்குன்னு போகணுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஒரு மெலிதாக இறகை போல் இருக்க வேண்டும். இப்போ இறகை போல் இருக்கணும், ரொம்ப வெயிட் இருக்கக்கூடாது, கனம் இருக்கக்கூடாதுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, உணவுகள் மிகவும் மிகவும் மிக 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 இதுவாக இருக்கணும், சாத்வீகமான உணவாக சாப்பிடணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, நமக்கு அழகாக எளிதில் ஜீரணம் ஆகும்போது நம்மள்கிட்ட கழிவுகள்லாம் தங்காது. கழிவுகள் தங்காத உடல் எப்படி இருக்கும், டக்குன்னு எப்படி எருது போல் இருக்கும். எப்போ பாபா கூட்டாலும் எவரடியாக போகக்கூடிய ஆத்மாவாக நம்ம ஜீவாத்மாவாக இருக்க முடியும். அப்படி இறகு போல் மெலிதாக இருக்கணும்னா சாத்விக உணவும் வேணும், எண்ணங்கள்லையும் தூய்மை வேணும். சரியா, தூய்மையான எண்ணங்களுடைய கசடுகளும் நம்மள்கிட்ட சேராமல் இருக்கும்போது தான் எப்படி இருக்கும், மெல்லிய இறகு போல் ஆக முடியும். ஆத்மாவும் ஆகணும் இல்லையா, ஆத்மாவிலையும் பதிவுகள் நிறையா இருந்தால் என்ன ஆகும், அதால் பாபா கூப்பிடும்போது சட்டுன்னு கிளம்ப முடியாது. அதனால் பதிவுகள் அற்று வச்சுக்கணும். அனைவரையும் மன்னிச்சு, இது வரைக்கும் நம்மளோட பயணப்பட்ட அனைவரையும் மன்னித்து நம்மளும் மன்னிப்பு கேட்டு நம்ம டெய்லி அதை பழகணும். நம்மளோட இது வரைக்கும் பயணித்த அனைத்து ஜீவாத்மாக்களையும் நம்ம இதுக்காரம் நம்ம பல யுகங்கள் பிறந்து போய் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த பிறப்புலெல்லாம் நம்மளோட வந்து போன அனைவரிடமும் நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த பிழைகளுக்கு எங்களை மன்னிச்சிருங்க என்ன அப்படிங்கிறத டெய்லி நம்ம கேட்டு பழகணும். அப்போ தான் நமக்கும் பிற ஜீவாத்மாக்களுக்கும் இருக்கிற கணக்கு வழக்க முடிக்கணும் இல்லையா, அதை முடிக்கணும். அதை ஒரு சங்கல்பமாக டெய்லி கேட்டுட்டு பாபாவின் நினைவிலேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி. அப்போ ஆத்மாபிமானி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இங்கே கர்ம யோகம் தான் நீங்கள் இருக்கணும், சன்னியாச யோகத்தில் இருக்கக்கூடாது. வேலை செய்து கொண்டே இறைவனின் ஞாபகத்தில் இருக்கணும். நான் ஆத்மா, என் தந்தை பரமாத்மா, நான் என் தாயின் தந்தையுமான பரமாத்மாட்டேருந்து நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து சக்தியை பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கன்னா அவரை நினைவு செய்கிறதுனால நமக்குள்ளே ஏற்படுற அந்த ஒளி மட்டுமே நம்மளுடைய விகர்மங்களை விநாசம் செய்ய முடியும். விகர்மம்னா கர்மம்னா வினைகள், விகர்மம்னா செய்யக்கூடாத செயல் வினைகள். வினைனா செயல், செய்யக்கூடாத செயல்கள் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது எப்படி விநாசம் வருது, எப்படி அழியும் அப்படின்னா அந்த தந்தையுடைய நினைவாக தான். இப்போ அந்த ஒளிப்புள்ளியாகிய சிவத்தை நாம் நினைவு செய்ய வேண்டும். இப்போ அவரையே நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளுடைய விகர்மங்கள் விநாசமாகிறது. இது ஒரு புள்ளி, இது சயின்டிஃபிக்கலாக கூட ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. ஒரு புள்ளியிலேயே கவனம் வைக்கும்பொழுது நம்மளுடைய தேவையற்ற பதிவுகள்லாம் அழியிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைக்காலஜிஸ்ட். ஸோ அப்போ நம்மளால் ப்ரெசண்ட்டில் வாழ முடியுது அப்படின்னு இருக்காங்க. அப்போ நம்ம ஒளியாகிய தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்மளுடைய விகர்மங்கள் விநாசமாகிறது. இதுதான் யோகா என்று நம்ம பாரதத்தில் சொல்லப்படுறது. இப்போ வந்து இது அது யோகா அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட என்ன பொருள்னு பார்த்தா நினைவு யாத்திரை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் முயற்சி இருக்குது. அதனால தான் மிக குறைவானவர்களால் தான் யோகிகளாக முடியுது. சரியா, யோகா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த உடலுக்கான சக்தியை அளிக்கும் அந்த ஆசனங்கள் வந்து இது இல்லை, இது நினைவு யாத்திரை எனப்படும் யோகம். சரியா, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இதை பற்றி நல்ல தெளிவு இருந்தால் தான் நம்மளால் அந்த தந்தையோட நினைவு செய்ய முடியும். யோகாசனம் செய்தால் தந்தையோட நினைவு நம்மளுக்குள்ளே வராது, ஆனால் அது உடலுக்கானது. யோகம் என்று நினைவு யாத்திரையில் நினைச்சிருக்கிறது மட்டும்தான் நமக்கும் தந்தைக்குமான அந்த ஒரு உறவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஆத்மா அபிமானி ஆகுங்கன்னு சொல்லிட்டார், நினைவு யாத்திரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நான் ஆத்மா, என் தந்தை பரமாத்மா அப்படிங்கிறத நினைவு யாத்திரை ரெண்டையும் புள்ளி கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த புள்ளியாகிய ஆத்மா, இந்த வெண்ணிற புள்ளியாகிய ஆத்மா செம்பர் நிற புள்ளியாகிய பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. அப்போ சில பேர், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யோக பாதையில் தான் பயணிக்கிறாங்க, தன்னை பிரம்ம குமாரீஸ்ன்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஆனால் தந்தையை நினைவு செய்கிறது கிடையாது. ஏன்னா தந்தையை நினைவு செய்கிறது மட்டுமே இங்கு யோகமாகிறது. ஆத்மா வந்து தன்னுடைய உள்முகமாக பயணித்து தன்னுடைய அந்த ஆன்மா கண்கள் மூலமாக பரமாத்மாவை பார்க்கணும்.
உள்முகமாக இருக்கிற அந்த கண்கள் மூலமாக பரமாத்மாவை பார்த்து அவரோட உறவு கொள்ளணுங்கிறது தான் இங்கே யோகம். நினைவு யாத்திரையாகும். அந்த நினைவு யாத்திரை ஒண்டி தான் நம்மளை யோகிகளை ஆக்க முடியும். அதுதான் நம்ம ஆன்மாவை தூய்மை செய்ய முடியும். சரியா? அதனால தான் தந்தை என்ன பண்ணுறாரு, பகவான் இங்கே வந்து உங்களுக்கு ஆத்மா அபிமானியாக உங்களை ஆக்குறாரு. இந்த வயோதிகருடைய உடலில் வந்து பிரஜபிதாவோட உடலில் வந்து உங்களுடைய ஆத்மாபிமானியாக ஆகிறாரு. இவரும் எப்படி இருந்தார், தேகாபிமானத்தோடு தான் இருந்தார். ஆனால் இப்போ ஆத்மா அபிமானியாக ஆகிறதுக்கான முயற்சி அவரும் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அதனால் இந்த பிரஜபிதா அப்படிங்கிற இந்த பிரஜபிதா பிரம்மா என்கிற இந்த லேக்ராஜ் வந்து பகவான் கிடையாது. சரியா? ஏன்னா அவரும் இங்கே இறப்பில் வரக்கூடியவர் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே மனிதர்கள், அனைத்து மனிதர்களுமே தூய்மையற்றவர்களாக தான் இருந்தார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே தூய்மையானவர்களும் ஒருவர் கூட இல்லை. இப்போ ஆத்மாவிற்கு தான் புண்ணியாத்மா பாவாத்மா என்று கூடப்படுகிறது. அப்போ என் ஆத்மாவை துன்புத்துறார்கள்னு யார் சொல்கிறாங்க? மனிதர்கள் தான் சொல்கிறாங்க. ஆனால் தாயாருன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ ஜீவாத்மாவே நீ என்ன தொழில் செய்யப்படுற அப்படின்னா சரீரத்தின் மூலம் தான் தொழில் செஞ்சுட்டுருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தந்தையை நினைவு செய்யணும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்மீக ஞானத்தை சிவபகவான் தவிர பரமாத்மாவை தவிர வேறு யார் தர முடியும் அப்படிங்கிறதையும் நிச்சய புத்தி இருக்கணும். சரியா? அப்போ தந்தையை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு விகர்மங்கள் விநாசமாகிறது. இப்போ தேக விமானத்தில் வரும்பொழுது என்ன ஆகுது, மாயை வந்து நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருது. மாயை வந்து நம்மளை சூழ்ந்து கொள்வது. அப்போ திரும்பியும் நம்மளுடைய கர்ம வினைகள் அதிகரித்து போகிறது இல்லையா? அதனால் நம்ம தேக அபிமானத்தில் வரக்கூடாது. தேக அபிமானத்தில் வந்து தேகத்தை சம்மந்தப்பட்ட பொருள் போன்றவற்றிலையும் உறவுகள் மேலும் நம்ம அன்பு, ரொம்ப தீராத அன்பு பாசம் வைக்கக்கூடாது. சரியா? மனிதனுக்கு ராஜயோகம் கற்பிக்க தெரியாது, முடியாது. ஆனால் இதை வந்து கற்றுக் கொடுக்கறது யார் அப்படின்னா சிவபகவான் தான், பரமாத்மா தான் அப்படிங்கிற நமக்கு நிச்சய புத்தி வேணும். ஓம் சாந்தி. சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையானவர்களாக இருக்காங்க. அங்கே பல பலன்களை அடைகிறாங்க. அங்கே ஞானத்திற்கான விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க ஞானம் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயுமே விதைக்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்க ஞானமானாவே தான் இருக்காங்க. யாருக்குமே ஞானம் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இல்லை. சரியா? அப்போ அங்கே சத்கதிக்கான ஆஸ்தியை அடைஞ்சிருப்பாங்க. இப்போ அங்கே 20 பிறவிக்கான அந்த ஆஸ்தி, அதுக்கான உங்களுக்கான அந்த சுகம் அங்கே சுகதாமத்தில் கிடைக்கிறது. இந்த ஒரு பிறவி 21 பிறவியில் 21வது பிறவி இங்கே நம்ம சங்கம யுகம் பிராமணர்களாக இருந்து நம்மளே உணர்ந்து, நம்ம பகவானையும் உணர்ந்து, நம்ம போய் சத்தியுகத்தை பற்றியும் உணர்ந்து நம்ம ஒரு மகிழ்ச்சியில் இருக்கோம் இல்லையா? அதுதான் இந்த 21வது பிறவி. சரியா? அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ நம்ம இந்த 21 பிறவிக்காக தான் இப்போ இந்த 21 பிறவியில் சுகம் சாந்தி ஆனந்தம் ஆரோக்கியத்தோட கம்ப்ளீட்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இங்கே யோகம் செய்கிறோம், பகவானோட இணைஞ்சிருக்கோம். ஏன்னா அந்த 21வது பிறவியான இந்த சங்கமயுக பிராமண பிறவி நமக்கு கிடைச்சாதான் அந்த 20 பிறவிகளை பெற்று நம்ம சுகதாமத்தில் சுகமாக இருக்க முடியும் சத்தியுகத்தில். அப்படிங்கிறது புரிதல் ஒண்டி தான் நம்மளை இங்கே உயர்த்தும். சரியா? தந்தை வந்து உங்களை என்ன பண்ணுறாரு, மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குறாரு. தெய்வீக உலகத்தில் போய் நீங்கள் தேவதைகளாக வாழணும் அப்படின்னா அது சொல்லக்கூடிய, அதை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய, புரிய வைக்கக்கூடிய ஒரே ஆத்மா யார் அப்படின்னா அந்த பரமாத்மா மட்டும்தான். சரியா? அவற்றை மட்டும்தான் இந்த சிருஷ்டிக்கான முழு ஞானமும் இருக்குது. அவர் அதை வந்து இங்கே நமக்கு சொல்லி அந்த ஞானம் அப்படிங்கிறதுக்கான பொக்கிஷத்தை நமக்கு திறந்து வைக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ வைகுண்டம் எனப்படும், கைலாயம் எனப்படும் சிவாலயம் இல்லையா அமைக்கிறதுக்கு. ஆனால் ஞானத்தை யார் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா சிவபாபா அப்படின்னு நம்ம அன்பாக கூப்பிட்ற பரமாத்மா தான் நமக்கு புரிய வைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி? அப்போ இதை சொல்கிறது யார் அப்படின்னா சிவபாபா. இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கறது யார்? சிவபாபா. அப்போ சிவபாபாவிடம் தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது அப்படின்னு புரியணும். அவரே புள்ளியாக நினைவு செய்ய வேண்டும். சரியா? அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் பகவான் என்ன சொல்கிறார், பல பிறவிகளின் கடைசியில் இவரது தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பல பிறவிகள் எடுத்து வந்த தாதா லேக்ராஜ் எனப்படும் பிரஜபிதா பிரம்மா எனப்படும் தாதா லேக்ராஜோட சரீரத்தில் தான் வந்து இந்த ஞானத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். அவரும்
தூய்மையற்ற சரீரத்தை தான் கொண்டிருக்காரு. ஏன்னா இங்கே பிறப்பிறப்பில் வந்திருக்காரு இல்லையா, சரீரம் எடுத்துட்டாலே என்ன பண்ணுறது, மாயையில் ஆட்கொண்டு நம்ம இந்த கலியுகத்தில் வளர கடைசியில் தானே இந்த ஒரு பிறவியில் தானே சங்கமிக பிராமணர்களாக இருக்கும். சங்கமிக பிராமணராக இருக்கும்பொழுது தான் தூய்மை அடைய ஆரம்பிக்கும் ஆத்மா. அதனால் அப்போ தூய்மையற்ற சரீரத்தில் தான் வந்து பிரவேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இனிமேலும் இனிமையான குழந்தைக்கு பகவான் இன்னைக்கான தாரணை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்து ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். அதுதான் உயர்ந்த முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மாவை சத்துவப்பிரதானம் ஆக்கணும். ஆத்மாவை எப்படி ஆக்கணும், சத்துவப்பிரதானம் ஆக்கணும். அது வந்து சத்துவகுணத்திலே நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஆகணும். அப்போ நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். மாயை எவ்வளவு வேண்டுமானாலும் தடைகளை கொண்டு வரலாம், ஆனால் வாயில் கூழாங்கற்களை போட்டுக்கொள்ளணும். மாயையினால் களைப்படைந்து விடக்கூடாது. அந்த ஒருவரின் நினைவு மூலம்தான் அந்த புயல்களை எல்லாம் நீக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாதனங்களை பயன்படுத்தி கொண்டே சாதனையை தனது ஆதாரமாக ஆக்கக்கூடிய சித்தி ரூபமாக்குங்கள். இப்போ சாதனங்களை கொண்டு நம்ம சித்தி ரூபமாக்கணும் அப்படிங்கிறார் பாபா. அப்போ சாதனங்களுடைய வசம் நீங்கள் உங்களை இழந்துடுறீங்க அப்படிங்கிறாரு. அதாவது இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம உடல் கூட ஒரு சாதனம் தான் இல்லையா. அப்போ அதிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அதோட வசம் நீங்கள் ஆயிடுறீங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் சாதனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நிலையானது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு அது புரியும். இப்போ நீங்கள் சாதனங்களுடைய ஆதாரத்தில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சாதனைகளை நம்மளால் நிர்மாணம் பண்ண முடியாது. சாதனங்கிறது ஒரு நிமித்தம் தான், ஒரு கருவி தான். ஆனால் சாதனைங்கிறது தான் வந்து நிர்மாணத்துக்கு ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ சாதனைக்கு தான் மகத்துவம் கொடுக்கணும். சாதனத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஆனால் சாதனம் அப்படிங்கிறதே ஆதாரம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ சாதனத்தோட ஆதாரத்தில் நம்ம செய்கிற எதுவுமே இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்காதுங்கிறாரு. அந்த பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு கட்டடம் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் சாதனைகளில் தான் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறாரு பாபா. ஸ்லோகமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த ஒரு பலவீனத்தின் அம்சமாக இருக்குமானா அந்த பலவீனத்தோட வழியாக நம்ம மாயா வந்து நம்மளை ஆட்கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எந்த ஒரு பலவீனத்தின் அம்சமானது இருக்குமானால் அந்த வம்சம் உற்பத்தி ஆகிடும், அதாவது வேறு வசம் ஆகிடும், மாயா வசம் ஆகிடும் அப்படிங்கிறாரு. அவ்வியக்த சமிக்ஞையாக இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சதா ஆடாது அசையாத உறுதியான ஒரே சீரான மனோநிலையை செய்யுங்கள். அப்போ புத்தியை ஒரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யுக்தி செய்யணும். அதை ஸ்மிருதியில் வைக்கணும், அசையா விடக்கூடாது. தேகம் மற்றும் தேகத்தை சம்பந்தமாக இருக்கிற உறவுகள் இருக்கு இல்லையா, நமக்கு அவங்க மேலெல்லாம் நம்மளுடைய எண்ணத்தை நம்ம அதில் பதிய வைக்கக்கூடாது. நமக்கு எப்பயுமே 24/7 நினைவு யாத்திரை இருக்கணும் இல்லையா. என்ன நினைவு யாத்திரை இருக்கணும், புள்ளி அப்படிங்கிற ஒரு நினைவு இருக்கணும். நானும் புள்ளி, என் தந்தையும் புள்ளி அப்படிங்கிற அது செய்பவரும் செய்விப்பவரும் யார் அப்படின்னா பரமாத்மா, நான் யார் செயல்படுற கருவி. இதில் ஒரு நிச்சய புத்தி வச்சுக்கணும், அவ்வளோதான். சரியா? ஓம் சாந்தி. தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்திலிருந்து விலகி மனம் புத்தி ஆகியவற்றின் மூலம் ஒரு நொடியில் ஆகாரி மற்றும் நிராகாரி ஸ்திதிகளை அனுபவம் செய்யுங்கள். அப்போ உடலோடு இருக்கக்கூடிய நம்ம ஒரே நிமிஷத்தில் உடலற்றவராக ஆத்ம ஒரு அனுபவம் பெற்று பரமாத்மாவோடு இணையக்கூடிய அந்த ஒரு அழகான பாக்கியமான நிலைகளை அனுபவம் செய்யணும். சரியா? அப்போ புத்தியை ஆடாமல் சேவை வச்சுட்டா தானே செய்ய முடியும். நினைவால் யாத்திரை செய்யணும்னா நினைவு அங்கே இங்கேயும் போகக்கூடாது இல்லையா. ஓம் சாந்தி. இல்லை என்றால் என்ன ஆகும், யுத்த சமயத்தில் என்ன ஆகும்னா அதிகமாக வீணாகும். என்ன யுத்தம் அப்படின்னா இந்த உலகத்தோட போராடுறது, நம்ம இந்த மாயைகளோட போராடுற யுத்தத்தில் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. எப்படி தவசி வந்து ஒரு ஆசனத்தில் அமரும்போது எப்படி இருக்காங்க, ஆடாமல் அறியாமல், அதேமாரி ஏக்கஸ்திதி என்ற ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். அந்த ஒன்றை தவிர மற்றொன்று இல்லை அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு நிச்சய புத்தி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வருங்காலத்தில் சத்தியுகத்தில் சிம்மாசனம் கிடைக்கும். அந்த ஒன்றிலேயே இணைந்து அந்த ஒன்றிலேயே ஊறி அந்த ஒன்றை தவிர மற்றொன்று இல்லை என்று ஒன்றுடன் ஒன்றாக கூடிய ஏகமுகம் எனப்படும் ஏக்கஸ்திதியை நம்ம இணைஞ்சிருக்கணும். அகமுகமாக பயணித்து அந்த ஏகமுகம் அப்படிங்கிற ஏக்கஸ்திதியில் அந்த ஒன்றோடு ஒன்றாக இணையக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் ஆடாமல் அசையாமல் இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நமக்கு பாபா புரிய வச்சுருக்காரு. அது இன்றைக்கான அவ்வியக்த சமிக்ஞையாக இருக்குது. ஓம் சாந்தி. சுகம் சாந்தி ஆனந்தம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். God bless you all. Om Shanti.